Hi everyone, welcome to Benita's Food Book. ஃபர்ஸ்ட் ப்ரோக்கோலியை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு இந்த ப்ரோக்கோலி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர்ல ஒரு தடவை அலசி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் சூடானதும் அதில் ஒலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒலிவ் ஆயில் சூடானதும் 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறம் ப்ரோக்கோலி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் ஃப்ரை செய்யணும். அடுத்து 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ப்ரோக்கோலியில் உப்பு போட்டு வேக வச்சதால கொஞ்சமாக தேவை இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோக்கோலி கார்லிக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.
2 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒலிவ் ஆயில் சூடானதுக்கு அப்புறம் ஒரு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் வேக வச்ச ப்ராக்கோலியை இதில் சேர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காய், கேரட் ரெண்டையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்கோலியில் உப்பு சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோய் சாஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ப்ராக்கோலியை சின்னதாக கட் செய்து எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ப்ராக்கோலியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நார்மல் வாட்டரில் அலசி எடுத்துக்கோங்க. கேரட் கட் செய்து எடுத்துக்கோங்க. குக்கும்பரையும் கட் செய்து எடுத்துக்கோங்க. கேரட்டையும் குக்கும்பரையும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ப்ராக்கோலி, கேரட், குக்கும்பர், லெட்டுசி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. மிக்ஸ் செய்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ப்ராக்கோலி சலாட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.